நாம் அதிகமாக நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு மகிமை செலுத்துறது, தேவனுக்கு நன்றி சொல்கிறது. ஜெபத்தில் பல வகை ஜெபம் இருக்குது. போராட்ட ஜெபம் இருக்கிறது, கண்ணீரின் ஜெபம் இருக்கிறது, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, எத்தனையோ வகை வெரைட்டிஸ் ஜெபம் இருக்கிறது. அதில் இந்த மாதத்தில் அதிகமாக நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திர ஜெபத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏறெடுக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாலேயும் ஸ்தோத்திரத்தை நம்ம என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர ஜெபம் நமக்கு எப்போதுமே என்ன செய்யணும், இருக்கணும். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தையும் உங்கள் சிந்தையை என்ன செய்யுமா, காத்துக்கொள்ளுமா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லி முடியாத காரியம். நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பது அவருடைய கிருபை. அனாதி சிநேகத்தில் சிநேகித்து காரணத்தில் மூடி இருக்கிறார். இந்த வருஷத்தில் எத்தனையோ குடும்பங்கள் என்னென்னமோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து இதுவரை நடத்தியிருக்கிறார் இல்லையா? அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. ஏன்னா அவர் நன்றியை விரும்புகிறார், ஸ்தோத்திரத்தை விரும்புகிறார். பார்த்துக்கொள்ளுங்க.